Hello all, welcome to KSK Greenery Zone. ஓகே, இன்றைக்கி இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலில் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் நேச்சருக்கு மாற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். பட் ஆனால் இப்போ விவசாய நிலங்களில் பிளாட்டாக மாற்றுறது, பிளாட் ஏரியாவாக மாற்றுறது, ஸோ இதுதான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ டவுன் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்டு, ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நேச்சர் அழிஞ்சிட்ருக்கு. ஓகே, நாம் இதெல்லாம் மாற்றணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட் ஏரியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஒரு எம்டி லேண்டில் ஒரு மரத்தையாவது நட்டு வைங்க. இல்லை எம்டி லேண்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் செடி நட்டாலும் சரி, வெஜிடபிள் செடியை நட்டாலும் சரி, அது நம்மளுக்கு ஒரு யூஸ் தான். அந்த மாதிரி எம்டி லேண்ட் இல்லாதவங்க நீங்கள் மாடி தோட்டத்தில் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ மாடி தோட்டத்திலே செடிகள், மரங்கள்லாம் வளர்க்கலாம். ஸோ அப்படி வளர்த்து கண்டிப்பாக நம்ம நேச்சரை சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கும் மாறணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் அடிக்காமல் எதுவுமே வர்றது கிடையாது. ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும். அந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வரணும். நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற எம்டி லேண்டில் இந்த மாதிரி ஒரு கார்டனோ இல்லை கார்டன் ஃபார்ம் பண்ணி அதில் ஃப்ரூட் ட்ரீஸு அப்புறம் வெஜிடபிள் செடியெல்லாம் வளர்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நாமளே நம்ம வீட்டுக்கு தேவையான ஈல்டை எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு எம்டி லேண்ட் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ அந்த எம்டி லேண்டில் ஃபுல்லாக கார்டனாக மாற்றணும் அப்படின்னு ஒரு 6 மந்த்ஸாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு சில ஃப்ரூட் மரங்கள் மட்டும் வாங்கிட்டு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக என்னால் இன்னும் மாற்ற முடியல. பட் ஸ்டில் நான் அதை ஒரு நாள் ஃபுல்லாக மாற்றிடுவேன். உங்களுக்கு அதை மாற்றும் போது நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் வர போகிறீங்க. உங்களுக்கு நான் அதை காட்ட தான் போகிறேன். நீங்களும் பாருங்கள். இப்போதைக்கு நான் என்னென்ன மரங்கள் நட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு சில மரங்களை காட்டுறேன். அப்புறம் இனி அடுத்து வர வீடியோவில் நீங்கள் என்னோடய கார்டனில் இருக்கிற எல்லா மரங்களையும் எல்லா செடிகளையும் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாமே ப்ரீஃபாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் எப்படி அந்த எம்டி ஸ்பேஸை இன்னும் நம்ம கார்டனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம சில ஃப்ரூட் ட்ரீஸை பார்க்குறதுக்கு போகலாம் கைஸ். ஓகே, போகலாம். கைஸ், இதுதான் மலை இலந்தை பாருங்கள். என்னோடய பூக்கள் பாருங்கள். இதுதான் என்னோடய பூக்கள். இது வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. பட் ரெண்டு ஃப்ரூட் ஈல்ட் பண்ணுச்சு. நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த பூக்கள் எல்லாமே பழமாக மாறும். இப்போ மழை வேறு லைட்டாக இருக்கிறதுனால நல்லா வந்துட்டுருக்கு. பூக்கள் ஃபுல்லாக வச்சுருக்கு. உங்களுக்கு அந்த பழங்கள் வரும்போது நான் காட்டுறேன். அதையும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மரம் பார்த்தீங்கன்னா, இது இப்போ ரீசெண்டாக தான் வச்சேன். ஒரு 3 மந்த்ஸோ 2 மந்த்ஸோ தான் இருக்கும். ஒரு குட்டி மாதுளை செடி. இது பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், ரெட் கலர் மாதுளை. இது ஒரு மரம் வச்சேன். சரி, நாட்டு மாதுளை வேணும்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு மரம் வச்சுருந்தேன். இது வச்சு ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், நாட்டு மாதுளை மரம். ஃபுல்லாக பூக்கள் நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இதுவும் நிறைய பழங்கள் வச்சுது. இப்போ மறுபடியும் வச்சுருக்கு பூக்கள். பார்க்கலாம். இதுவும் ஃபுல்லாக பழங்களாக மாறட்டும். இதுவும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் மறுபடியும். ஓகே, இன்றைக்கி 3 மரங்கள் பார்த்துருக்கோம். மறுபடியும் நான் இனி அடுத்து வர எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு இனி என்னென்ன ஃப்ரூட் மரம் நான் வச்சுருக்கேன், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே காட்டுறேன். பாருங்கள். ஓகே காய்ஸ், நீங்களும் இந்த அவேர்னஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.